ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா ஒரு முறை வாக்கு கொடுத்தேன்னா அது நிச்சயம் பலித்தே தீரும். இப்போது அப்படி உனக்கு ஒரு சத்திய வாக்கு கொடுக்கும் நோக்கத்தோடு தான் இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன். என் மனசுக்கு பிடிச்ச எனக்கு நெருக்கமான குழந்தையான நீ உன்னுடைய குணங்களால் இப்போது மேம்பட்டு நல்ல பிள்ளையாக வாழ நினைக்கிற. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? இதோ இப்போதே உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். இன்னும் சரியாக அரை மணி நேரத்தில் நீயே ஆச்சரியப்பட்டு வியக்கும்படி உனக்கான நல்ல நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் உண்டாக்கி தர்றேன். பேரின்பமும் பெரும் மகிழ்ச்சியும் நீ கொள்ளும்படியாக உனக்கான அனைத்தையும் அள்ளித்தர்றேன். அபரிமிதமான செல்வத்தை உனக்கு அளிக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ உழைச்ச உழைப்புக்கான பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். செல்வமும் சந்தோஷமும் பெருகி நீ மகிழ்ச்சியோடும் மலர்ச்சியோடும் வாழும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். தேவையில்லாமல் நீ எதையும் யோசித்து பயப்படாதே. வீணாக கற்பனை செய்ய வேண்டாம். நல்ல நம்பிக்கையோட, நல்ல சிந்தனையோட, நல்ல எண்ணங்களோட என் நாமத்தை மட்டும் நீ சொன்னினாலே போதும். என்னை சரணாகதி அடைந்த உன்னை காப்பாற்றி சிறப்பான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். இத்தனை காலம் பொறுமையாக இருந்த உனக்கு இப்போது நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன். உன் வாழ்க்கையில் திருப்பு முனையை உண்டாக்கி நீ தவமாய் தவமிருந்து கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன் செல்லமே. எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவக்கூடிய உனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லையேன்னு வருத்தப்பட்டாய் அல்லவா? இதோ உன் நல்ல மனசுக்காகவே எனக்கு மிகவும் பிடிச்ச குழந்தையாகிய உனக்கு உதவி செய்ய இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். அதே மாதிரி நீ பயப்படுறது போலவும் உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்காது. நானே நிச்சயம் உன்னை சரியான பாதையில் கூட்டிகிட்டு போகிறேன். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் நல்ல மனசுள்ள உனக்கு எல்லா உதவிகளையும் நான் செஞ்சு உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன் என் செல்லமே. ஒவ்வொரு முறை நீ கீழே விழுகும் போதும் உன்னை தாங்கி பிடிப்பவன் நான் மட்டும்தான். என் நாமத்தை நீ தொடர்ந்து உச்சரித்தாலே இனி எல்லாமே சரியாக சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நான் நடத்தி தர்றேன். குழப்பமாக இருக்கும்போது நீ எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். கலங்கிய நீரானது தெளிவது போல உன் மனக்குழப்பமும் கண்டிப்பாக ஒரு நாள் தீர்ந்தே தீரும். உனக்கு வழிகாட்ட இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இந்த சாயப்பா உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். தன்னந்தனியாக நீ அழுதுகிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். வெளியே நீ சிரித்தாலும் உன் உள்ளே உள்ள மனக்குமுறல் என்னங்கிறதையும் நான் அறிவேன். இப்போதே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் முடிச்சு கொடுத்துட்றேன். நம்பிக்கையோடு பொறுமையாக இருந்தாலே இந்த சாயப்பா அனைத்தையும் மாற்றி காட்டிடுவேன். உன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க பிரச்சனைகளை கொஞ்ச நேரம் நிறுத்திவை. வீணாக அதையும் இதையும் யோசித்து குழப்பம் அடைய வேண்டாம். உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி காட்டுறேன் செல்லமே. இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் சில எதிர்மறையான சூழ்நிலைகள் நிலவுவது உண்மைதான். ஆனால் இது எல்லாமே சீக்கிரமே உன்னை விட்டு கடந்து போயிடும். நீ பொறுமையோடு இரு. யாரையும் எதுக்காகவும் எதிர்த்து பேசாதே. அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ மகிழ்ச்சியோட செல்வ செழிப்போட சிறப்பாக வாழும்படி இந்த சாயப்பா செய்வேன். என்னை நம்பும் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உன் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான அத்தனை விஷயங்களையும் இந்த சாயப்பா நான் செஞ்சு தர்றேன். நீ தொடர்ந்து முயற்சி மட்டும் செஞ்சினா இந்த முறை கண்டிப்பாக நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். உன் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் தீர்ந்து போய் நீ மகிழ்ச்சியான செல்வ வளமிக்க முன்னேற்றமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த சாயப்பா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். உன் மனபாரமும் வேதனையும் அனைத்தும் நான் அறிவேனேன் செல்லமே. உன் மனசில் சுமந்துக்கிட்டு இருக்க வலியையும் வேதனையும் போக்கி உனக்கு மருந்தாக நான் இருந்து வழிகாட்ட போகிறேன். உன்னுடைய சிறந்த பக்தியை பார்த்து உருகி போன இந்த சாயப்பா உன் கர்ம வினைகளை அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வர்றேன். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் இப்போ ஒவ்வொன்றா முடிவுக்கு வரப்போகுது. உன் வாழ்க்கையின் விடியல் பொழுதே பளபளன்னு பிரகாசமாக விடிய போகுது.
உன் வாழ்க்கையை மேம்படுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். வெகு நாட்களாக நீ கேட்டுக்கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தையும் நிச்சயம் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன். அன்பான, அழகான, பண்போடு கூடிய, புரிந்துணர்வோடு கூடிய நல்ல வாழ்க்கை துணையையும் இந்த சாயப்பா உனக்கு உருவாக்கி தர்றேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றால் போலவே உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையப் போகுது. நன்மைகள் அனைத்தும் நடந்து 16 செல்வங்களும் பெற்று நீ பெருவாழ்வு வாழும்படியும் இந்த சாயப்பா உன்னை இன்பமடைய செய்வேனேன் செல்லமே. உன் மனசில் நீயாகவே அதையும் இதையும் யோசித்து எதிர்மறையான எண்ணங்களை போட்டு குழப்பிக்கல்லாதே. இப்படி எதிர்மறையாக நீ யோசிக்கும் விஷயங்கள் தான் உன் உடம்புக்கு நோயையும் மனசில் பயத்தையும் உண்டாக்குது. ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு பயத்தை கொடுப்பது போலவோ கவலையை கொடுப்பது போலவோ நடந்துச்சுன்னா உடனே என்னை மனசார நினச்சின்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இந்த சாயப்பா உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கு உதவி செய்வேன். நீ நல்லா யோசிச்சு பார்த்தீன்னா நான் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டுவதும் உனக்கு பல உதவிகளை செய்ய வருவதையும் உன்னால் புரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் நீ பட்ட காயங்களையெல்லாம் மறந்துடு. இனிமே நானே உனக்கு முன்னேற்றமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். ஒரு சில துன்பங்கள் உன் வாழ்க்கையில் மறுபடியும் வர்றதுக்கு காரணமே நீ செய்த கர்ம வினைகள் தான். முழுவதுமாக என்னை சரணடைஞ்சிட்டினா எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். யாராவது வந்து உன்கிட்ட கையேந்தி நின்னாங்கன்னா உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய். அந்த ஜீவனுக்குள் இருக்கும் இந்த சாயப்பாவுக்கு நீ நேரடியாக உதவி செய்கிறாய் என்றதை புரிஞ்சுக்கிட்டு மனசார உதவி செய்ய பழகு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா உயிர்களிடமும் கருணையோடு இரு. அன்பும் கருணையும் தான் உன்னை தெய்வீக நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அழகான சிறப்பம்சங்களாக கொண்ட விஷயமா இருக்கும். அடுத்தடுத்து உன் வாழ்க்கை நிலையை உயர்த்தி உன் வேண்டுதல்களை எல்லாம் நடத்தி உனக்கான விருப்பத்தையும் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். எல்லா துன்பங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும் என் செல்லமே. அப்படி எந்த துன்பம் உனக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்தாலும் அதை சரியாக புரிஞ்சு வச்சுக்கோ. அறிந்தும் அறியாமலும் நீ செய்த தவறுகளுக்கெல்லாம் என்னை பரிபூர்ணமாக சரணாகதி அடைஞ்சு மன்னிப்பு கேட்டினா எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கு தாயும் தந்தையுமாய் இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையில் ஒரு புது பொலிவு உண்டாகும்படி செய்வேன். என்னை நம்பும் யாரும் ஏற்றத்தோடு மட்டுமே வாழ்வார்கள் என்பதுதான் உண்மை. உன் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நான் உனக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உருவாக்கி தர்றேன். இனிமே நீ இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்பதை புரிஞ்சுக்கோ. எதுக்காகவும் கலங்காதே. உன் வாழ்க்கை துணைக்கும் உனக்கும் இருந்த பிணக்குகள் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி நீங்கள் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த சாயப்பா செஞ்சுட்டேன். இனி சேர முடியாதுன்னு உன்னை ஒதுக்கி வைத்த மனிதர்கள் கூட இப்போது உன்னை தேடி வந்து உன் காலடியில் விழுந்து கிடக்கும் சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் கேள்விகளும் பயமும் எதுவாக இருந்தாலும் தூக்கி போடு. ஏன்னா உன்னை யார் கைவிட்டாலும் இந்த சாயப்பா நான் கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. நாளைக்கு வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ன நடக்குமோன்ற கவலை உனக்கு வேண்டாமேன்னு செல்லமே. வயசான காலத்தில் உன்னை யார் பார்த்துக்குவாங்களோ யார் பார்த்துக்க மாட்டாங்களோ என்ன செய்வாங்களோ எப்படி நடக்குமோன்னு நீ கலங்க வேண்டாம். நீ இழந்ததையெல்லாம் உனக்கு திருப்பி கொடுத்து உன் உறவுகளோடு சந்தோஷமாய் நீ விரும்பும் அமைதியான அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த சாயப்பா உனக்கு அமைச்சு தருவேன். தாங்கவே முடியாத துயரத்தில் துடித்து கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தையான உன் கண்ணீரை நீ தொலைச்சிக்கோ. உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைக்காம நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். அன்பின் மூலமாக அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி கொடுப்பேன். உன்னால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையெல்லாம் இந்த சாயப்பா என்கிட்ட ஒப்படைச்சினா அனைத்தையும் நான் சரி செஞ்சு கொடுத்துருவேன். நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலைன்னு மட்டும் ஒருபோதும் சொல்லாதே. எந்த அளவுக்கு நம்பிக்கையோட நேர்மறையாக இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். உன் வாழ்க்கைக்கு ஒரு புது விடியலையும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் கொடுப்பதற்கு இந்த சாயப்பா நான் தயாராயிட்டேன். உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக வீணாகாது. நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் புத்தம் புது வடிவத்தில் மிகச் சிறந்ததாக உன் கைகளில் திருப்பி கொடுப்பேன். மிக பொலிவான வாழ்க்கையும் சந்தோஷமான மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத.
என்னை விட்டா உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அல்லவா? நான் தானே உன்னுடைய இறுதி நம்பிக்கை. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் மகிழ்ச்சி உண்டாகும்படி பார்த்துக்கிறேன். என் கண்களில் வலியும் கண்ணீரை தொடச்சிக்கோ. இனிமேல் நீ ஒருபோதும் கண்ணீர் வடிக்கவே கூடாது. நீ கேட்டதையெல்லாம் கேட்டபடியே செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோ. உனக்கான அனைத்தையும் நீ கேட்பதை விட சிறப்பாக செஞ்சு கொடுத்து மங்களங்கள் பொங்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த சாயப்பா அமைச்சு தர்றேன். நீ கேட்டதெல்லாம் கிடச்சி நீ நினச்சதெல்லாம் நடந்து உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. இனி எல்லாமே உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையில் நடக்கும்.